பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோன்னா வீட்டுங்களில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இதுல பார்த்தோன்னா இப்போ அந்த காலத்துல பார்த்தோன்னா முருக வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முருக வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் மயில் இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மயிலுக்கும் முருகருக்கும் ரொம்ப தொடர்பு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும். இப்ப நிறைய பேர் பாருங்க, இப்ப விநாயகருக்கு எப்படி எலி வாகனம், அம்பாளுக்கு சிங்கம் எப்படி வாகனம், முருகருக்கு இந்த மாதிரி மயில் வாகனம். அப்போ அந்த மயில் வாகனம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே பார்த்தோன்னா தெய்வங்களோட அந்த வாகனத்துக்கு தான் அதீத சக்தி இருக்கும், ஏகப்பட்ட சக்தி இருக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் கீழே இருக்கக்கூடிய அந்த வாகனம் மயில் இருக்கு. அந்த மயில் இருக்க பார்த்தோன்னா பூஜை அறையில எப்பவுமே ஒரு பூஜை அறையில பார்த்தோன்னா எந்த வீட்டுல நீங்க போனாலும் ஃபர்ஸ்ட் பூஜை அறையில பார்த்தா மயில் இரு வைக்கணும். இனிமேல் வைக்காதவங்க நிச்சயம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிடணும். அந்த மயில் இருக்க நீங்க நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 2 மூளை இருக்கும். இந்த 2 மூளையும் என்ன பண்ணுங்க, 2 கட்டு எட்டுன்னு வந்து வச்சிருங்க. ஒரு கொத்து எட்டுன்னு வந்து வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சாமி போட்ட எந்த போட்ட கட்டுனாலும் சரிங்க, மேல சொறி விட்டலாம். பாருங்க, நிறைய மயில் இருக்கு. விநாயகர் கொண்டையில வைக்குவாங்க, கிருஷ்ணர் கொண்டையிலும் வைக்குவாங்க, முருகர் கொண்டையிலையும் வைப்பாங்க, நிறைய வைக்குவாங்க. அந்த தெருக்குத்தெல்லாம் ஆடும்போது பாருங்க, அந்த மயில் இருக்கிற ரக்க பின்னாடி வச்சு கட்டுவாங்க. அது எதுக்குன்னா அந்த வசியம். இப்ப நம்ம அந்த கூத்து ஆடும்போது நம்மளே அறியாம பார்க்கக்கூடிய அந்த வசி இருக்கு. ஏன்னா முருகப்பெருமான் பார்த்தோன்னா அந்த இறகு இருந்தாவே முருகப்பெருமான் நம்ம கூப்பிடாதுக்கு முன்னே வீட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா அவர்கிட்ட பார்த்தோன்னா அந்த ஒரு ஆற்றல் இருக்கு. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. ஏன்னா மயில் இருக்குக்கு மயங்கக்கூடிய விஷயம் முருகப்பெருமான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அப்படியே நம்ம வசியேறுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்க மயில் இருக்க எடுத்துட்டு வந்து வைக்கலாம். அதே மாதிரி நீங்க எங்கன்னா இப்போ இதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கோயிலுங்களை பண்ணா மயில் இருக்கும். அந்த மயிலுக்கு நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு போகும்போது எடுத்துன்னு போட்டு அங்க இருக்க மயில் இருக்கை ஒண்ணு பாருங்க உளுந்துட்டு இருக்கும் காட்டுங்கள்ல, அதை ஒண்ணு தேடி அப்பெல்லாம் பார்த்தோன்னா எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து வீட்டுல பூஜை அறையில வைப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நீங்க எடுத்துட்டு வச்சீங்கன்னா நிச்சயம் பார்த்தோன்னா சிவகோத்திரம் அப்படியே சிவன் சக்தி கூடிய குடும்பமே அந்த மயில் இறகுக்கு வசியாகி அந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா இறகுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. அதே மயில் இறகி கூட நம்ம என்ன பண்ணலாம், மயில் இறகுலையும் மை தயிர்கள் எல்லாமே பண்ணலாம். அந்த மயில் இறகை கூட நம்ம எரிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, பண்ணாதுங்க. மயில் இறகை அந்த காலத்துல போய் பாருங்க, படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிற பசங்க அந்த புத்தகத்துல ஒரு இதை வைப்பாங்க. வச்சா அந்த படிப்பு நமக்கு ஞாபக சக்தி இன்னும் நல்லா வரும், படிப்பு நல்லா வரும்னு புத்தகத்துல வச்சு எல்லாமே மடிச்சு விடுவாங்க, திரும்பி தரப்பாங்க அந்த காலத்துல. அதுவும் இல்லாம குட்டி போடுன்ற ஒரு ஐதீகம் இருக்கும். அந்த இறகை வச்சா ஒண்ணு போட்டா இன்னொன்னு நீட்டை வளர்ந்துட்டு துண்டாயிட்டு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஐதீகம் இருக்கும். பசங்க எல்லாம் நாங்க படிக்கும் போது அந்த மயில் இறகை புக்கில் வைக்குவோம். புக்கில் வச்சா என்ன அர்த்தம்னா, நமக்கு படிப்பு ஞானம் நல்ல உடனே கிடைக்கின்ற ஒரு ஐதீகம். அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள் நீங்களும் என்ன பண்ணலாம், புக்கில் அந்த இறகை வச்சுங்க. அடுத்து இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும், பிறக்கும் போது என்ன பண்ணும், சில பேருக்கு அந்த ஞானம் இருக்கா, படிப்பு திறன் இருக்காது, கம்தேசி இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மயில் இறகுல பார்த்தோன்னா நாங்கெல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு தீட்சை பார்த்தோன்னா இந்த ஓம் என்ற பிரணவத்தை எழுதுவோம். எதுக்குன்னா அந்த வாயில இந்த மயில் இறகை வச்சு எழுதணும்னா அந்த நாவல பார்த்தோன்னா கல்வியாற்ற கலைமகள் வசியாவாங்க. அந்த கலைமகள் வசி ஆகும்போது அந்த பசங்க பார்த்தோன்னா பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த இறகு நாள் மட்டும்தான் அது எழுதான வேலை செய்யும், அவ்வளோடைய சக்தி அதிகம். அதே மாதிரி இதுல பார்த்தோன்னா நீங்க காட்டுக்கு போயிட்டு மயிலுடைய ஸ்தானம் அதுக்கு முடிஞ்ச கிடைச்ச பாருங்க. உண்மையிலேயே இது நிகர எதுவுமே இல்லை, இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயம். அந்த ஸ்தானத்தை அந்த சாணம் எடுத்துட்டு நீங்க வீட்டுல எட்டுன்னு யார் வீட்டுல அது கூட சாம்பிராணி சம்மளவு போட்டு புகை போடுறாங்களோ நிச்சயம் இல்ல அந்த வீட்டுல வறுமையா இருக்காதுங்க. ஒரு விரைவில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கூட அதுல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் மறைமுகமா நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன். நிறைய அந்த காலத்துல பாருங்க, மயில் பார்த்தோம்னா சில பேர் அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மயில் வாங்கி விடுவாங்க. மயில சில பேர் கையில வாங்கி, இந்த கையில இப்படி மொத்தமா வாங்கி ஒரு இப்படி விட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய டாப் உயர்நிலையோ அந்த வசித்தன்மை எல்லாமே கிடைக்கும். ஏன்னா மயிலுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த மயிலுடைய அந்த சாணத்தை எடுத்துட்டு எப்படி நம்ம பசு சாணம் யூஸ் பண்றோம், பசு சாணம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வசியத்துக்கு யூஸ் பண்ணோம், அதே மாதிரி இந்த சாணம் எடுத்துட்டு வீட்டுங்கள்ல போட்டீங்கன்னா நிச்சயம் அந்த வீட்டுல முருகர் உடனே வசியவர். முருகர் இல்லைன்ற குறைய இருக்காது. அப்படி இருந்தா நானே கேட்பேன், முருகரை நிச்சயமா வரலன்னா. ஏன்னா நான் அதே வெறியே இருக்கிறவன், நான் சொன்னது வாக்கு பழிக்கணுன்றதுக்காகவே இருக்கிறேன். நிச்சயம் இதை போட்டு பாருங்க, முருகர் உடனே காட்சி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த தொழில் பார்த்தோன்னா நிறைய இடத்துல தொழில் செஞ்சுன்னு இருப்பாங்க. பக்கத்து கடைக்கார வச்சு அந்த தொழிலை முடிக்கிடுவாங்க.
அப்போ முடக்கிட்டாங்கன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி முடக்கி இது மாதிரி பண்ணும்போது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த மயில் இருக்கு, இந்த மயில் ஒரு சாணத்தையும் தாய்த்தல போட்டு கட்டினாங்கன்னா அந்த இடத்துக்கு அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு கட்டெல்லாம் ஒடிஞ்சிடும். ஏன்னா இயற்கையாவே இதுக்கு அந்த கட்டுகள்லாம் உடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ அந்த என்ன பண்ணும், அந்த தொழில எதிரி பாட்டி எதனா மந்திரத்தாலேயோ இல்ல வேற எதனாலயோ ஒரு கண் திஷ்டினாலேயோ ஒரு கட்டு மாதிரி தடை இருந்தா கூட இது அந்த இடத்துல தாய்த்தா போட்டு அந்த இடத்துல வைக்கலாம். இல்லைன்னா அதை எடுத்துன்னு போய் ஒரு மண் சட்டியில போட்டு ஒரு நம்ம வாஸ்பில கட்டணும்னா அந்த இடத்துல இருக்கிற கட்டு கெட்டு எல்லாமே ஒடிஞ்சிட்டு தானா அந்த இடத்துல ஜனம் தானம் எல்லாமே வந்துடும். நல்ல வளர்ச்சி, அந்த தொழில் ஓஹோன்னு ஓடக்கூடிய இது வந்துடும். அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து இதுலயே பார்த்தோன்னா இந்த நிறைய பேர் இந்த சாமிங்கெல்லாம் நிறைய அருள் ஆடிங்கெல்லாம் பார்த்தோன்னா நல்ல அருள் மையம் இருக்கும். இவங்கெல்லாம் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சாமியார் எவனோ என்ன பண்ணும், போறாம போச்சு கட்டு போட்டுருவான். அப்படி கட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணும், இந்த கட்டை ஒடிக்கணும்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த புகையை நம்ம ஒண்ணுல போட்டு இப்படி மோந்தா போதும், அப்படியே கட்டு ஒடிஞ்சு அப்படியே சாமி உக்கிரமா வரக்கூடிய ஆற்றல் வரும். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி புகை போட்டாங்கன்னா சாமி வந்துருச்சு பார்த்தானா, அதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுனாலதான் சாமி வந்துச்சு, இல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படியாப்பட்ட தெய்வம் கட்டு போட்டாங்கன்னா இந்த கட்டு ஒடிஞ்சு உடனே வந்துடும். அதே மாதிரி இது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா முருகர் என்னைக்குமே சொல்ல தேவையில்லை. முருகர் வசியத்துல கொல்ல அழகு, அப்படியே அவர் பார்த்தோன்னா அழகிலேயே அழகு, ரொம்ப அழகு. அவர் முகத்தை பார்க்க அப்படியே பசி நம்மளே அறியாம இழுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், முருகனுடைய அந்த வாகனத்தை அவருடைய ஏதாவது ஒரு துரும்பு நீங்க வச்சீங்கன்னா நிச்சயம் அந்த வீட்டுல முருகனுடைய அருள் முழுமையா கிடைக்கும். முருகர் வந்தாருன்னா நிச்சயம் என்ன கணபதி வந்துருவாரு, அடுத்து பார்வதி பரமசிவம் வந்துருவாங்க, சிவ கோத்திரமே அந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரையும். அதனால நீங்க பாருங்க, நிச்சயம் யார் யார் வீட்டுல இந்த பொருள் இல்லையோ அவங்க எல்லாம் போயிட்டு கடையில வாங்கிட்டு நிச்சயமா இந்த வீட்டுல அடுத்த முறை யார் யார் இந்த வீடியோ பாக்குறாங்களோ எல்லா வீட்லயும் மயில் இருக்கு, ஒரு கொத்தா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து கூட போய் பாருங்க, நிறைய பேர் ஒரு கொத்து வச்சுன்னு மந்திரம் போடுவாங்க. நானே வீட்டுல போட்டுனுக்கிறேன் பாருங்க மந்திரம். நானே இப்ப நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம், மந்திரம் போடுறதே அதெல்லாம் தான் போடுவோம். காரணம் கெட்ட சக்தியை ஏன்னா முருகர் நம்ம வசியம் நினைச்சுனுக்கோம். இன்னொரு இதுல பார்த்தா பட தளபதி அழிக்கக்கூடிய சக்தியும் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அந்த அழிக்கக்கூடிய சக்தி பார்த்தோன்னா இதுல நம்ம சும்மா 4 தட்டு தட்டினா போதும், அவன் பயந்து இருக்கிறவங்க கூட தெளிவாயி எழுந்து உக்காந்துக்குவான். அவ்வளவு ஒரு விஷயம் இதுல. நீ மந்திரமே இல்லைன்னா கூட ஒண்ணு இல்லை பாருங்க, யாராவது ஒரு பயந்துட்டு ஒரு பையசுங்களா இல்ல ஒரு குழந்தைய இல்ல வேற யாராவது பெரியவங்கள கூட கேட்டுமாரு 4 இறகுல எடுத்து ஒண்ணுமே இல்ல ஏதோ ஒண்ணு தட்டினிரு தட்டனாங்க அந்த இந்த இறகே அவன் மேல விழுந்து அவன் கெட்டதெல்லாம் போய் நல்லா துள்ளி வீசி நல்லா இயற்கையே நல்லா இருவாங்க. அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. மயில் இருக்க அவ்வளவு ஒரு வசித்தன்மை இருக்கு. நிறைய வீட்டுங்கள்ல வைங்க, அந்த வீட்டுங்கள்ல வச்சு அந்த இறகு அந்த மயில் இறகு போய் விரிக்கும் போது நமக்கு எவ்வளவு அந்த கண் பாருங்க, அப்படியே நம்மளே அறியாம எவ்வளவு ரசிக்கிறோம். அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா நிச்சயம் தெய்வ கட்டாசம் அந்த வீட்டில் நிறைந்து ஆனந்தமும் இருக்கும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.